அனைவருக்கும் மகிழ்வான காலை வணக்கம். நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து இளமை பருவம். அது குறிப்பா பார்த்தோம்னா மாணவ பருவம். இப்போ இந்த காலத்துல நீங்க படிக்கிற பள்ளி வாழ்க்கை முறையும் நாங்க படிச்ச வாழ்க்கை முறையும் சற்று வேறுபாடு இருக்கு. நாங்க படிக்கும்போது எங்க மாணவ பருவம் பார்த்தீங்கன்னா இன்னும் இயற்கையோடு ஒன்றி இருந்தது. மனிதர்களுடைய தொடர்பு வந்து அதிகம் இருந்தது. இப்போ நீங்களாம் வந்து 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்றீங்க, தொழில்நுட்பத்தோடு ஒன்றி இருக்கீங்க. நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு அந்த தொழில்நுட்பம் அதிகம் இல்லை. அதனால வகுப்பறை சூழல் அப்படிங்கிறது பெரும்பாலும் ஆசிரியர்களோடும் நண்பர்களோடும் செலவிட்டோம். அது குறிப்பாக பார்த்தோம்னா வகுப்பறை சூழல்லாம் பார்த்தோம்னா கேம்ஸ் பீரியடை தாண்டி வகுப்புக்குள்ளேயே நாங்கள் மிக மகிழ்ச்சியான வாழ்ந்த காலங்கள்லாம் இருக்கு. 4ஆம் கிளாஸ் படிக்கும் போதெல்லாம் பக்கத்துல என் நண்பன் இருப்பான். அறிவியல் புத்தகத்துல மயில் ரேகை வச்சிருப்பான். தினமும் அந்த புத்தகத்தை ஓபன் பண்ணி இந்த மயில் ரேகைக்கு அரிசி போடுவான். தினமும் என்கிட்ட சொல்லிடுவான், டேய் அரிசி போட்டிருக்கேன், வர வெள்ளிக்கிழமை குட்டி போடு அடியுமா. இப்படி இயல்பான வாழ்க்கை முறை தான் மாணவர்களாக நாங்கள் வாழ்ந்தோம். எனக்கெல்லாம் சின்ன வயசுல பம்பரம்னா உயிர். அதோட தான் வாழ்வேன். சாப்பிடும் போது பம்பரம் இருக்கும், படிக்கும் போது பம்பரம் இருக்கும், தலைக்கு தூங்கும் போது பம்பரை வச்சு தான் தூங்குவேன். ஒரு நாள் அந்த பம்பரை காணாம போச்சுங்க. இனிமேல் நான் எப்படி வாழ போறேன்லாம் நினைச்சிருக்கேன். ஒரு மனுஷன் பம்பரம் இல்லாம வாழ்ந்துட முடியுமா அப்படின்லாம் எனக்குள்ள எண்ணம் வந்திருக்கு. இப்படித்தான் ஒரு பையன் 3ஆம் கிளாஸ் படிக்கிற வெள்ள இருக்கான். எல்லாம் அந்த ஆடு மாடு கோழிலாம் வளர்ப்பாங்க. அவன் மைனா வளர்த்துருக்கான். மைனா எல்லாருக்கும் தெரியும்ல. மைனா மேல நல்ல உயிர். எப்பவுமே அது கூட தான் இருக்கான், அதோட தான் சாப்பிட்றான். அதிக கவனம் மைனாவுக்கே கொடுக்குறான். ஒரு நாள் என்ன பண்ணிட்டா, அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு, அம்மா நான் பள்ளியோடத்துக்கு போயிட்டு வரேன், மைனாவை பார்த்து கடைக்கு பள்ளியோட போயிட்டான். அவன் போனதை பார்த்து இந்த சேட்டைக்கார மைனா என்ன பண்ணிடுச்சு, தகுதவும் தவி தண்ணிக்குள்ள விழுந்து செத்து போச்சு. மைனா போய் 4 மணிக்கு வந்திருக்கான். வந்து அவங்க அம்மாட்ட கேட்கான், மைனா எங்க அப்படின்னா. அவங்க அம்மா ரொம்ப வருத்தத்தோட, இல்லையே தம்பி மைனா தண்ணிக்குள்ள விழுந்து செத்து போச்சுப்பா அப்படிங்கிறான். அவன் சரி சோறு போடு அப்படின்னு சாப்பிட்டு போயிட்டான். அவங்க அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இந்த பையன் ஒன்றும் அழுகவும் இல்லை, அடம் பிடிக்கவும் இல்லை, பாட்டுக்கு போயிட்டான் அப்படின்ட்டு போயிட்டு மறுபடியும் 9 மணிக்கு வர்றான். வந்து அவங்க அம்மாட்ட மறுபடியும் கேட்குறான், மைனா எங்க அப்படிங்கிறான். அவங்க அம்மா கோவம் வந்துருச்சு, லூஸ் பழைய 4 மணிக்கு சொன்னால மைனா செத்து போச்சுங்க. செத்து போச்சா அப்படின்னு கீழே விழுந்து புரண்டு அழுக ஆரம்பிச்சிட்டியான் பயங்கரமா. அவங்க அம்மாவுக்கு வந்தது கோவம், எழுப்பி விட்டு சாப்புன்னு ஒரு அடி. 4 மணிக்கு சொன்னேன், அப்ப அழுகிற, இப்ப வந்து எதுக்குற அழுகிற, அது நைனான்னு நினைச்சேன் அப்படின்னு. ஆமா, அது மைனாங்கிறது அவங்க யாரும் நைனான்னு வந்துருக்கு போல. அப்ப இந்த இளமை பருவத்துல, குறிப்பா மாணவ பருவத்துல கவன சீர்தல்னு ஒண்ணு இருக்கும். பெற்றோர்கள் ஒண்ணு சொல்லுவாங்க, நமக்கு வேற மாதிரி கேட்கும். ஆசிரியர்கள் பாடம் நடத்துவாங்க, நம்ம எண்ணம் வேற எங்கேயோ இருக்கும். அவன் பாவா மைனாங்கிற வார்த்தை அவனுக்கு நைனான்னு கேட்டு. இந்த மாணவ பருவத்துல இந்த கவனச்சிதறல் டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது இயல்பான விஷயம். ஆனா இந்த கவனச்சிதறல்களை எல்லாமே மாணவ பருவத்திலிருந்தே ஓரங்கட்டி அதை தகர்த்தெறிந்து யாரெல்லாம் தன் இலக்கை நோக்கி பயணிக்கிறாங்களோ அவங்கதான் சிறந்த வெற்றியாளர்களாகவும் சாதனையாளர்களாகவும் வர முடியும். வர 16ஆம் தேதி உங்களுக்கு முதல் பருவத் தேர்வு தொடங்க இருக்கு. சற்று உங்கள் கவனச்சிதறல்கள், மொபைல் போன்ஸ், டிவி இதெல்லாம் கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுட்டு உங்க இலக்கை நோக்கி, உங்கள் கற்கிறதை நோக்கி, கல்வியை நோக்கி பயணிச்சு எல்லோரும் வெற்றியாளர்களாக சாதனையாளர்களாக வர வேண்டும் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி.